நம்ம ஊர்ல ஒரு மித்து இருக்குங்க. அதாவது டாக்டர் கிட்ட போனாலே ஆபரேஷன் சொல்லுவாங்க, சர்ஜரி சொல்லுவாங்கன்னு. ப்ளீஸ் அத ஓரமா வச்சிருங்க. எல்லா ப்ராப்ளத்துக்குமே சர்ஜரி வந்து தீர்வு கிடையாது. சர்ஜரியோட முதல் இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் a failure of conservative management. அதாவது ஆபரேஷனை தவிர்த்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம், சரியாகாத பட்சத்தில் தான் ஒரு நல்ல டாக்டர் வந்து சர்ஜரின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எனி ப்ராப்ளம் வந்தால் கூட நம்ம இனிஷியலாக வில் கிவ் மெடிசன்ஸ், எக்ஸசைஸ், ரீஹேப் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டும் பெட்டர் ஆகாத பட்சத்தில் தான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் இஸ் சர்ஜரி. ஸோ மெனிஸ்கஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது மெனிஸ்கஸ் இஸ் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர். உங்கள் முட்டியோட மேலெலும்பு கீழெலும்புல ஒரு ஜவ் இருக்குது. அது பேசிக்கலி இட்ஸ் ஷாக் அப்சார்பர். நம்ம கால் ஊன்றோம், ஜம்ப் பண்ணுறோம், பைக்கில் ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி கிட்டத்தட்ட அதோட ரோலை ப்ளே பண்ணுறது தான் மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு ஜவ் ஆக்சுவலி. ஸோ இது டேர் வந்து இட்ஸ் அ வெரி காமன் இன்ஜுரி. அகேன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியும் வரலாம், ஒரு சின்ன ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லேயே வரலாம். சர்ப்ரைசிங்லி நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, நாங்கள் அடியே படல டாக்டர், ஆனாலும் மெனிஸ்கஸ் டேர்னு சொல்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு. ஸோ ஐ டெல் அபவுட் அ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டிங்க. ஒரு 1000 பேருக்கு, அதாவது நீ பெயினே இல்லை, 1000 ஜென்ரல் பாப்புலேஷனை அவங்க செலக்ட் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு அதில் மெனிஸ்கல் டேர் இருக்குது அப்படிங்கிற ஃபைண்டிங் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் நாட் சம்திங் டு பி அலர்ட்டட். எப்படி நம்ம நிறைய வருதோ, ஒரு உடம்புல சுருக்கம் வருதோ, அந்த மாதிரி இட்ஸ் அ டீஜெனரேட்டிவ் டேர். அதாவது வயசாக சில டிஷ்யூஸ் டேர் ஆகலாம் வேரண்ட் டேர்னால. ஸோ இந்த மாதிரி மெனிஸ்கல் டேரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடியை பற்றி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து எம்ஆர்ஐ வெளியே பண்ணிட்டு they'll bring the scan and say டாக்டர் மெனிஸ்கல் டேர் இருக்குது, சர்ஜரி பண்ண சொன்னாங்க, நீங்கள் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. பட் டு பி வெரி ஃப்ராங்க், இந்த ஸ்டோரி நான் அதுக்கு தான் சொன்னேன். அந்த ரிசர்ச்ல வலியே இல்லாதவங்களுக்கு கூட 60% மக்களுக்கு டேர் இருந்திருக்கு. ஸோ என்னைய நிறைய பேர் இப்படி கேட்கும்போது நான் நிறைய தடவை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். சேம் ஸ்கேன்ல இருக்குங்க, பட் எனக்கு கிளினிக்கலா சிம்டம்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வலி இருக்கணும், நான் செக் பண்ணும்போதும் அந்த வலியை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியணும், அதுக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணும்போது இருந்தால் மட்டும்தான் we need any procedure. So we have to treat the patient but not the scan. ஸோ மெனிஸ்கஸ் டேர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. ஏஜ் வைஸே வச்சுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு வரது லைக் 40 கீழே வரது ஒன்று, அபவ் 40. ஏன்னா அபவ் 40 டீஜெனரேட்டிவ், நார்மல் மூட்டு தேய்மானத்தோடையோ இல்லை ஆர்த்ரைட்டிஸ்னாலையோ கூட அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் யங்ஸ்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது மோஸ்ட் லைக்லி இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆர் ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதில் தான் இந்த மெனிஸ்கல் டேர் வரும். அதில் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேர் ஏபிசின்னு நிறைய சொல்லலாம். ஸோ ஈச் டேருக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன் ஜென்ரல் நம்ம புரிஞ்சுக்கணுதுன்னா ஏசிஎல் மாதிரியே மெனிஸ்கஸ்லையுமே பிளட் சப்ளை கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறிப்பா உள் பக்கத்துல இருந்தா மெனிஸ்கஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. அதை 3 ஜோனா பிரிச்சுக்கும். ரெட் ஜோன், ரெட் ஒயிட் ஜோன் அண்ட் ஒயிட் ஜோன். ஒயிட் நான் சொல்லும்போது தெரியும் அங்க ரத்த சப்ளை கிடையாது. ஸோ அங்க எந்த டேர் இருந்தாலுமே அது ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் குறையும். அதே டைம் ரெட் ஜோன் இருக்கும்போது நல்ல பிளட் சப்ளை இருக்குது. ஸோ ஈஸியா ஹீல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டெசிஷனை போத் உங்க எம்ஆர்ஐ, கிளினிக்கல் எவாலுவேஷன் அண்ட் யுவர் ஆர்த்ரோஸ்கோபி ஃபைண்டிங்ல தி டாக்டர்ஸ் வில் டிசைட். தி செகண்ட் கேட்டகரி 40-50 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேய்மானத்தினால வரதான். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ஜுரி இருக்காது, அவங்க எதுவுமே ஞாபகமே இருக்காது இன்ஜுரி இருக்குன்னு சொல்லிட்டு, பட் ஒரு வலி இருந்துட்டு இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்தா எம்ஆர்ஐல மெனிஸ்கல் டேர் இருக்கும். இது யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, நம்ம யாராவது கூப்பிடுவாங்க, நீங்க சொன்னா திரும்பி இருப்பீங்க, இல்ல எப்பயாவது ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணிருப்பீங்க, இல்ல சம்மணம் போட்டு உட்கார ட்ரை பண்ணிருப்பீங்க ஒரு ஃபங்க்ஷன்ல, விச் ரொட்டீனா பண்ணாதது. அன்லைக் ஏசிஎல் டேர் மாதிரியோ ஃபிராக்சர் மாதிரியோ இந்த மெனிஸ்கஸ் டேர் வந்து இமீடியட்டா வலி வர போறது இல்ல. ஒரு 4-5 நாள் கழிச்சு ஆரம்பிக்கும். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அது பீக் ஆகும். ஸோ உங்களுக்கு அது எந்த இன்சிடென்ட்னே தெரியாத அளவுக்கு தான் அந்த இன்ஜுரி இருந்திருக்குன்னு சொல்லலாம். பட் இதை தவிர்த்து கிளாசிக்கலா பக்கெட் ஹேண்டில் டேர் அப்படின்னு சொல்லுவோம். பக்கெட் ஹேண்டில் எல்லாம் தெரியும், ஒரு வாலியோட ஒரு ஹேண்டில், பக்கெட் ஹேண்டில் தான் அது. ஸோ அது மூடி நீங்க ஓப்பன் பண்ணலாம். இதே மாதிரி அந்த மெனிஸ்கஸ் டேர் வந்து ஒரு பர்டிகுலர் டேர் உங்க 2 எலும்புக்கு நடுவில் வந்து மாட்டிக்கும். மாட்டும் போது காலை நீட்டவும் முடியாது, மடக்க முடியாது, லாக் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டேர் வந்து யூஸ்வலா யங்ஸ்டர்ஸ் தான் காமன். ஏன்னா நல்ல குவாலிட்டி டிஷ்யூ இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் அது ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம், மெனிசெக்டமின்னு சொல்லுவோம். ஆனா அது பண்ணும்போது ஆர்த்ரைட்டிஸோட ரேட் வாஸ் மச் ஹையர். ஸோ இப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸா we do a proper meniscal repair அதுக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட ஒரு பேஷண்ட் இஸ் கிரிக்கெட்டர், அவர் ஹிஸ் பிளேயிங் ஃபார் ரஞ்சி லெவல்ல. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பக்கெட் ஹேண்டில் டேர் வந்து ரிப்பேர் பண்ணி he is now back to full sporting action. So bucket handle tear is very classical and இன்னைக்கு தேதியில it's definitely a repairable tear. So இந்த வீடியோல I wanted to make very clear about one point. meniscus tear னு எம்ஆர்ஐல இருந்ததுன்னா that is not the only indication for surgery. clinical judgment, உங்களோட symptoms, இதுதான் plays a key role. So உங்க டாக்டரை பார்க்கும்போது just don't show your scan, tell your symptoms, tell your history, அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கட்டும். அதுவும் உங்க எம்ஆர்ஐயும் கோரிலேட் ஆனா மட்டும்தான் we will have to do any procedure. இல்லனா meniscal tear, all meniscal tear does not need any surgery. So last video நம்ம ACL பத்தி பண்ணும்போது we asked some questions about meniscus. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. I think we have answered most of your questions here. இந்த வீடியோல I want you to have a link to the next video. We are going to talk about something called peterofemoral pain. அதாவது chondromalacia petlaன்னு சொல்லுவோம், மூவி தியேட்டர் சைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலோ கேள்விப்பட்டிருந்தாலோ உங்களுக்கு யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலோ and if you want to know more about it, கமெண்ட்ல just tag a question. next வீடியோல கண்டிப்பா ஆன்சர் about it.